ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு அதிசயமான வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது திருவண்ணாமலையில் மகா தீபமானது நேற்றைய வெள்ளிக்கிழமை ஏற்றப்பட்டது. நேற்று மாலை சரியாக 6 மணிக்கு விண்ணுலகம் வின்ற அளவுக்கு திருவண்ணாமலை தீபமானது மலை உச்சியில் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா அப்படிங்கிற கரகோஷம் விண்ணுலக கிழிக்கிற அளவுக்கு அங்கு கோலாகலமாக தீபம் ஏற்றப்பட்டது. அந்த தீபத்துடைய நேரடி காட்சி அனைவருமே வீட்டில் இருந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கோவிலுக்கும் போய் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை தீபம் ஏற்றப்பட்ட 2வது நாள் சித்தர்கள் அருவுருவமாக அங்கு காட்சி தந்திருக்கிறதாக ஒரு வீடியோவானது வெளியாயிருக்கு. வெளியான அந்த வைரல் வீடியோவை தான் தற்போது இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த நடந்த அதிசயத்தை இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் மகா தீபம் ரொம்ப விசேஷம். மகா தீபம் ஏற்றப்பட்ட 2வது நாள் இந்த மாதிரி ஒரு அதிசயம் அரங்கேறி இருக்கிறது. ரொம்பவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது. அதாவது ரொம்பவே நம்ப முடியாத இந்த அதிசயத்தை அனைவரும் பார்க்கணுங்கிறது சொல்லப்படுது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் நம்மள மேலேயே சக்தி இருக்குது. திருவண்ணாமலையில் சித்தர்கள் அதிகம் உலா வருவாங்க. அதுவும் தீபத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருவுருவமாகலாம் வருவாங்க. சில சித்தர்கள் கண்ணுக்கு தெரிந்தும் சில சித்தர்கள் ஒளிமயமாகவும் வருவாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஒளிமயமான சித்தர் வந்தது தான். இந்த சித்தர் ஒளிமயமாக அந்த தீபத்தில் ஏதோ கலக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த வீடியோ முதல்ல பாருங்கள். இதை பற்றிய முழு தாள்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குவீங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு சித்தர் அருவுருவமாக அந்த காட்சியை பார்க்கலாம். இதை பார்த்தாலே நமக்கு கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும். முதல்ல இந்த காட்சியை பாருங்கள். என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? வீடியோவில் தீபம் எரிந்துட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்ட வந்திருக்கு. எப்பயுமே நட்சத்திரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வானத்தில் தெரியும். ஆனால் விளக்கோடைய வெளிச்சத்துக்கு பக்கத்தில் தெரியறது ரொம்ப ரேரு. இப்போ நாம் பார்த்த இந்த காட்சி சித்தர் நட்சத்திர வடிவில் வந்திருக்கிறது தெரிய வருது. இந்த அதிசயத்தை கண்டிப்பாக அனைவரும் பார்க்கணுங்கிறதுனால தான் இந்த அதிசயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஆக்சுவலி இந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்படக்கூடிய போது நிறைய சித்தர்கள் அங்கு வருவதாக சொல்லப்படுது. அப்படி வரக்கூடிய சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விளக்கு எரியுதில்ல, அந்த விளக்கில் எண்ணெய் ஒன்று ஊற்றுவாங்களாம். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூலிகை எண்ணெயா. அந்த எண்ணெய் ஊற்றும் போது அந்த தீபத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எண்ணெய் இருக்கும்போது அந்த தைலமானது சுற்று வட்டாரத்தில் எல்லா இடத்துலையுமே பரவுமா. அப்படி பரவக்கூடியதை எல்லாரும் சுவாசிக்கும் போது உடலில் நோய் நொடிகள்லாம் நீங்குமா. அதனால தான் திருவண்ணாமலையில் இந்த தீபம் ஏற்றி 11 நாட்களுமே கிரிவலமானது மேற்கொள்ள சொல்லப்படுது. கிரிவலம் மேற்கொள்ளும் போது சித்தர்கள் கடந்த தைல வாசனை நம்ம மேலே படும்போது நம்ம உடலுக்கு கெடுதல் இல்லாமல் தப்பிக்க முடியும். ஸோ அதனால தான் கிரிவலம் மேற்கொள்வது இங்கே 11 நாட்களுமே ரொம்ப சிறப்பு. முக்தி அளிக்கக்கூடிய திருவண்ணாமலை 2வது தீபத்தில் நடந்த அதிசயத்தை அனைவரும் பார்க்கணுங்கிறதுனால தான் வீட்டில் இருந்தபடியே அதிசயத்தை ஷேர் பண்ணேன். இந்த அதிசயத்தை அனைவரும் இப்போ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக அமைஞ்சிருக்கும். இந்த புண்ணியத்தை நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் இந்த அதிசயத்தை பார்த்து சிவனுடைய அருளை பெறட்டும். ஆக்சுவலி எங்கள் கோவிலுமே இல்லாத சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குன்னா அது இந்த தீபத்தினால தான் என்று சொல்லலாம். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம்,
விஷ்ணு தீபம், அதுக்கப்புறம் நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 வகையான தீபங்கள் ஏற்றப்படும். இந்த தீப தரிசனத்துடைய நன்மைகள் என்னென்ன என்பது குறித்து அனைவரும் தெரிந்து கொள்ளணும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே இந்த தீபங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க. பொதுவாக நாம் நினைக்கக்கூடிய மாத்திரத்திலே நமக்கு முக்தியை அருளக்கூடிய தலமாக திருவண்ணாமலை விளங்குகிறது. இங்கு மிக சிறப்பான விஷயம் மலையே லிங்கமாக காட்சியளிப்பது தான். மலையை சுற்றி வரும்போது ஒவ்வொரு இடங்கள்லையுமே ஒவ்வொரு கோணங்கள் மூலம் ஏகன் முதல் அநேகன் வரை 5 விதமான தரிசனங்கள் நாம் பார்க்க முடியும். கிரிவல முடிவில் திருவண்ணாமலையின் பஞ்சலிங்க தரிசனம் என்றொரு இடம் இருக்குது. அங்கு இசாக்தி சித்தர் சமாதி அருகே நின்று உங்கள் 5 விரல்களை விரித்து பாருங்க. ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மலையை சுட்டி காட்டும். அதில் நடுவிரல் காட்டக்கூடிய மலையை இன்னும் ஆழமாக பார்த்தால் ஒற்றைலிங்கமாக அங்கே உச்சியில் நம் அண்ணாமலையார் வீற்றிருப்பார். இதெல்லாம் நீங்கள் ரொம்ப பக்தியோடு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையில் இந்த கார்த்திகை பௌர்ணமி என்று மிக விசேஷமாக காணப்பட காரணம் தெரியாமல் இருக்குது. அதை சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. மனித பிறப்பெடுத்த ஒவ்வொருவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த கார்த்திகை மகா தீபத்தை பார்ப்பது மோட்சத்தை அருளோ. இன்னொரு பிறவி துன்பம் இனி இருக்காது என்பது நம்பிக்கையாக சொல்லலாம். மகா தீபம் ஏற்ற செப்பினாலான கொப்பரை ஒன்று பயன்படுத்தப்படுது. இந்த கொப்பரை 5 அடி உயரமாக இருக்கோ. மேலே 4 அடி அகலமும் அடிப்பாக 2 அடி அகலமும் கொண்டிருக்கோ. ஒவ்வொரு தீப திருநாளிற்கும் இதில் தான் தீபம் ஏற்றப்படுது. விளக்கின போல் எண்ணெய் ஊற்றி திரியிற்று ஏற்றுவதல்ல மகா தீபம். காடா துணி என்ற துணி மட்டுமே பயன்படுத்தப்படும். 2000 மீட்டர் வரை காடா துணி வாங்கப்படுகிறது. அதற்கு மேல் பக்தர்கள் கொடுக்கக்கூடிய துணியும் பயன்படுத்தப்படுது. இப்படிலாம் பயன்படுத்தப்பட்டு தான் தீபமானது ஏற்றப்படுது. மகா தீபத்தை பார்த்தவர்களுக்கு மோட்சம் என்றால் அதனை ஏற்றுபவர்கள் எத்தனை பெரிய பாக்கியவான்கள். காலங்காலமாக மீனவ சமூகத்தினர் மட்டுமே இந்த மகா தீபத்தை ஏற்ற முடிகிறது. பர்வத மகாராஜா குலத்தை சேர்ந்த மீனவர்கள் இந்த சேவையை பக்தியோடு இன்றளவும் செய்து வந்துட்டுருக்கிறாங்க. திருக்கார்த்திகை தீபம் தொடர்ந்து 11 நாட்களும் தினமும் 2500 அடி உயரம் உள்ள மலையில் கொப்பரையில் எரிந்து கொண்டிருக்கும் தீபம் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது இவர்களுடைய கடமை. தினமும் மாலை கொப்பரையை சுத்தம் செய்து மீண்டும் நெய்யால் நினைத்த காடா துணியை வைத்து 11 நாட்கள் விடாமல் விளக்கேற்றுவாங்க. தினமும் சுத்தம் செய்யும் போது கொப்பரையில் உள்ள மையினை சேகரித்து வைத்து அதை நெற்றியில் இட்டுக்குவாங்க. இந்த 11 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் இந்த தீபத்தின் தரிசனத்தை காண்பது பல செல்வங்கள் நமக்கு நிலைக்க செய்யும், வம்சத்தை தலைக்க செய்யும். அந்த மாதிரி அருள் கிடைக்கும். இந்த நன்னாளில் பக்தர்கள் உங்களுடைய வீட்லேயும் விளக்கேற்றுவது உங்கள் வம்சத்தை செல்வ செழிப்பத்தோடு வாழ வைக்கும். அறநெறி தவறாத பிள்ளைகளால் உலகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகிழோ. ஒவ்வொரு நிலைப்படியிலும் 2 விளக்கு ஏற்றினோம். முன்வாசலில் குத்து விளக்கு கொண்டு தீபம் ஏற்றினோம். இறையருள் உங்கள் வீடு தேடி வரும் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் ஏற்றப்படக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்களுக்கு 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து நமச்சிவாயா என்று சொன்னால் அந்த மந்திரத்தை 3 கோடி தடவை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியில் பூஜைகள் நடக்கும் ஒளி கேட்டதாக ராமனர் சேஷாத்திரி சுவாமிகள் உள்பட பலர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூறியிருக்கிறாங்க. மேலும் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் என்பது ஐதீகம். அதற்கு காரணம் என்னென்னா சித்தர்கள் கலக்கக்கூடிய மூலிகை தைலம்தான். ஸோ அது இது வரைக்கும் கதையாக மட்டும்தான் நாம் பார்த்துருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நட்சத்திரமாக வந்ததை நாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த அதிசயமான இதை நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து கண்டிப்பாக புண்ணியம் அடைஞ்சிருப்பீங்க சொல்லி நான் நம்புகிறேன். இந்த புண்ணியம் அடைஞ்சது நீங்கள் கமெண்ட் மூலிமா ஓம் நமச்சிவாயா போற்றி இல்லைனா அண்ணாமலையாருக்கு அரோகரா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அற்புதமான தாள்களையும் வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் இந்த அற்புதமான அதிசயத்தை பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு அதிசயமான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.